ஹாய் பசங்களே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்போ வந்து சரின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை காலையில் ராதை எழுந்திரிச்சி வாய்க்காலுக்கு போய் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு குடத்துல தண்ணிலாம் கொண்டு வந்த உடனே எல்லாருமா சேர்ந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. அவங்க இருக்க வீடை க்ளீன் பண்ணி எடுத்து அன்றைக்கி அங்கே சமையல் பண்ணி அவியல், சாம்பார், பாயசம் எல்லாம் வச்சு எல்லாருமா சேர்ந்து குடும்பத்தோடு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அதனால் அப்போ அவங்க சின்ன மாமியார் சொல்லுவாங்க, ஏம்மா இனிமேல் நீ தான் வந்து நல்லா பார்த்துக்கிடணுமா, இனிமேல் பொங்கணும் ஆக்கணும் எல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கிடணும், வீட்டை நீ தான் பார்த்துக்கிடணும். அவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க 3 பேரும் ஆம்பளைలు, அதனால் பொம்பளை இல்லாத வீடு, அதனால் நீ தான் பொறுப்பாக பார்த்துக்கிடணும்னு சொன்னாங்க. அதனால் அப்போ ராதையை சொல்லுவான், அதுக்கு என்னத்தை நான் பார்த்துக்கிடுவேன், தெரியும் எனக்கு, நான் பொறுப்பாக நடந்துக்கிடுதேன், நீங்கள் கவலைப்படாதீங்க தான் அப்படின்ட்டு சொன்னான். ரொம்ப சந்தோஷமா, நீ பொறுப்புள்ள பிள்ளைன்னு தெரிஞ்சு தான் உன்னை விரும்பி நாங்கள் ஒவ்வொருத்தர் வந்து கேட்டோம், உங்கள் மாமா தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா. அதுக்கு என்னத்தை எல்லாம் நல்ல மாதிரி முடிஞ்சதுலாம், பரவாயில்ல நான் பார்த்துக்கிடுதேன்னு சொல்லிட்டா. சொன்ன உடனே இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக அப்போ நாங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்க எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அதில் இருந்து அவள் பாட்டுக்கு வீடு உண்டு, அவள் வேலை உண்டு, அவள் உண்டுன்னு அப்படி இருந்துகிட்டு இருந்தா. அப்போ ஒரு நாள் வந்து மழை டயத்தில் வந்து கண்ணனுக்கும் ராதைக்கும் 2 பேருக்குமே நெஞ்சு சளி, இருமல் இப்படி இருந்தது. தலை தோசை முடிச்சுட்டு இப்படி இருந்தது. மழை நேரம் அப்படி இருக்கும்போது அப்போ கண்ணன் வந்து சளி இந்த இருமலுக்கெல்லாம் வந்து மெடிக்கலாக மாத்திரை வாங்கிட்டு வந்தார். வேலைக்கு போயிட்டு வரும்போது மாத்திரை வாங்கிட்டு வரவும் அப்போ இவளை வந்து டெஸ்ட்டு பண்ணுதார் ராதையை வந்து. அப்படின்னு சொல்லுவார், சின்ன பிள்ளையிலேருந்து அப்போ இது என்ன மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்னது கொண்டாங்க அப்படின்ட்டு அப்போ என்னதுன்னு பார்க்கும்போது மாத்திரை. அப்போ என்ன பொடி மாத்திரையாக இருக்குது, இது என்ன மாத்திரை அப்படின்ட்டு கேட்கா. அப்போ கேட்ட உடனே, இல்லை வாழ்க்கையில் வந்து எனக்கு வந்து ஒரு பிடிதாரமே இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போவும் அப்படி தான் இருக்குது. சில நாள் வேலை இருக்குது, சில நாள் வேலையில் போயிட்டு திரும்பி தான் வர வேண்டிய இருக்குது. இப்போவும் அப்படி தான் இருக்குது சூழ்நிலை. வந்து எப்படி ஒன்று வச்சு கழிக்க போகிறேன்னு தெரியல. அதனால் வந்து இது வந்து தூக்க மாத்திரை இது வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. இது எதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே, இதில் ஒரு மாத்திரை ஆளுக்கு ஒரு மாத்திரை போட்டோம்னா நல்லா தூங்கி காலையில் எந்திரிச்சிடலாம், 2 மாத்திரை போட்டால் காலையில் மேலே போய் சேர்ந்துடலாம் 2 பேரும் அப்படின்னு சொன்னார். அதனால் அப்போ இவ கொஞ்சம் யோசிச்சா. அப்போ எதுக்கு இப்படிலாம் நீங்கள் இது பண்ணுறீங்க, கொஞ்சம் பாசிட்டிவாகவே யோசிக்கலாமே, நீங்கள் ஏன் நைட்டியாகவே யோசிக்கிறீங்க இப்படி, எப்போதும் இப்படியேவா நம்ம இருந்துருவோம், இன்றைக்கி கஷ்டப்பட்டால் நாளைக்கு ஒரு காலத்தில் நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்ட்டு சொல்லி சத்தம் பண்ண உடனே, இல்லை நானும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டேன், என்னால் முடியல, நான் இன்றைக்கி மாத்திரை போட்டுட்டு போய் சேர தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லுவார், என்னால் தாங்க முடியல அப்படின்ட்டு. அப்போ அப்படி சொன்னோன்னா, அப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் மட்டும் என்ன இருந்து உலகத்தையே ஆள போகிறேன், நானும் உங்கள் கூடயே வாரேன் அப்படின்ட்டு அவளும் சொல்லுவாள். அப்போ இந்த நீ 2 மாத்திரை போடு, நான் 2 மாத்திரை போடுதேன்னு ஆளுக்கு 2 மாத்திரையை போட்டுட்டு தூங்கிட்டாங்க. படுத்து சீக்கிரமாக அன்னைக்கு தூங்கின உடனே அப்போ காலையில் எப்போதும் போல் 5 மணிக்கு ராதைக்கு முழிப்பு வந்துடுச்சு. முழிப்பு வந்த உடனே அப்போ காலையில் எழுந்திரிச்சி பாலெலாம் வாங்கிட்டு வந்து காப்பி போட்டுட்டு கணவனை எழுப்புதா. அவரும் எந்திரிச்சிட்டு காப்பி குடிக்கார் எப்போதும் போல். அப்போன்னு சொல்லுதா, நேற்று என்னமோ சொன்னீங்களே அப்படின்ட்டு கேட்கா. அதனால் என்னது அப்படின்ட்டு சிரிக்கார். அதனால் இப்படி 2 மாத்திரை போட்டால் மேலே போயிடலான்னு சொன்னீங்களே, நீங்களும் 2 மாத்திரை போட்டீங்க, நானும் 2 மாத்திரை போட்டேன், மேலே போகலையா நான் அப்படின்ட்டு கேட்ட உடனே அவர் சொல்லுவார், இல்லை ஒன்று டெஸ்ட் பண்ணேன், எதை எடுத்தாலும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் என்னையோட பங்கு கொள்ள வாரியா, இல்லை சந்தோஷத்தில் மட்டும் எடுத்துகிட்டு நான் கஷ்டத்தில் வந்து என்னை விட்டுருவியான்னு உன்னை டெஸ்ட் பண்ணேன், ஆனால் நீ எல்லாத்துலேயும் ஒத்துழைச்சி வார மாதிரி தெரியுது, நான் சொன்ன உடனே நம்பிக்கையோட 2 மாத்திரையும் எப்படி தூக்கி போட்டுட்டியே நீ அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டிய அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார். நல்லா டெஸ்ட்டு பண்ணீங்கய்யா நீங்கள், உங்கள் டெஸ்ட்டும் நீங்களும் பாங்க, அந்த காப்பியை குடிச்சிட்டு போய் எழுந்திரிச்சி போய் குளிங்க பாங்க அப்படின்னு. அதனால் அப்போ எனக்கு விரைக்குது, நான் குளிக்கலை அப்படின்னாரு.
குளிங்க அப்படின்னு. இல்லை குளிக்கல. அப்போ சரி மேலே அது கழுவிட்டு வாங்க அப்படின்னு அவர் என்ன செஞ்சார், ஒரு சம் தண்ணியை கொண்டு போய் மூஞ்சி கால் கையை கழுவிட்டு குளிச்சாச்சு அப்படின்ட்டு வந்துட்டார். அப்போ ராதை நினைக்கா, என்னடா ஒரு சொம்பு தண்ணியில் எப்படி மேல் கழுவ முடியும் அப்படின்னு நினச்ச உடனே இப்போ நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி தானே கொண்டு போனீங்க, எப்படி மேலே கழுவுனீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அப்போ அவர் சொல்லுதார், அதனால் இல்லை நான் கழுவிடுறேன், நான் தண்ணிலாம் ரொம்ப அனாவசியமாக செலவு பண்ண மாட்டேன், சிக்கனமாக தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுதார். அதனால் என்னதான் போங்க.